அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிருபையினால கர்த்தர் நம்மை இந்த ஆண்டின் இறுதி பகுதி வரைக்கும் கர்த்தர் வழி நடத்தி வந்திருக்கிறார். நம்மை வழி நடத்தி வருகிற ஆண்டவர் மகா பெரியவர். ஆமென். அவருடைய நாமம் அதிசயம், ஆலோசனை கர்த்தர். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் சத்தியம். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழும் பொழுது கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நடப்பானா இருந்தால், வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அப்படின்னா கர்த்தருடைய வேத வசனம்தான் ஒரு மனிதனை எல்லா சூழ்நிலைகளும் தாங்கி நிறுத்துகிறது. ஆமென். வேத வசனத்தை ஒரு மனிதன் உட்கொள்ளும் பொழுது அந்த வேத வசனம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விதமான சிக்கல்களையும் அறுக்கிறது. ஆமென். சிக்கல்களை அறுக்கிறது. நீங்க நம்புகிறீர்களோ இல்லையோ தெரியாது. கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்த்து அதன்படி செயல்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் இன்பமாய் மாறும், வேதனை சாதனையாய் மாறும். அல்லேலூயா. ஆகையால் வேத வசனத்தை கேட்பதற்கு நம்ம எல்லாரும் ஆவலாய் காத்திருக்க வேண்டியது ஸ்தோத்திரம் அவசியமாக இருக்கிறது. ஆமென். எங்களை நடத்தின பரிசுத்தவான்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் காலையில் 9 மணிக்கு ஆராதனை ஆரம்பிப்பாங்க. முடிகிற நேரம் கேட்கவே முடியாது. 2:30 மணி ஆகும், 3 மணி ஆகும். ஒரு நாளும் இத்தனை மணிக்கு தான் முடியும் என்று தெரியாது. அவ்வளவு நேரம் அவர்கள் பிரசங்கம் பண்ணினா சில தேவ மனுஷர்களை நான் உங்களுக்கு அடையாளம் சொல்வேனா இருந்தால், சிலர் எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணுவாங்க. இப்படி ஏசி ரூமோ ஃபேனோ கிடையாது. சோத்திரம் மைக்கு அங்கே இருக்கும், தூரத்தில் இருக்கும். நிமிர்ந்து நின்று பிரசங்கம் பண்ணுவாங்க, கர்த்தருடைய மகிமையான வார்த்தைகளை சொல்லுவாங்க. அதில் ஒரு தேவ மனுஷர் பார்த்தீங்கன்னா அவருடைய சரீரம் வேர்த்து அவருடைய அந்த மேல் சட்டை நனைந்து அவர் ஒரு பெல்ட் கட்டியிருப்பார். அந்த பெல்ட் தெரிகிறது வரைக்கும் தெரிந்தாதான் பிரசங்கம் முடியுங்கிறது எங்களுக்கு ஒரு அடையாளம். அது எங்க அடையாளம்? அல்லேலூயா. அப்போ அவ்வளவு தூரம் நிமிர்ந்து நின்று சிங்கத்தை போல கெர்ச்சித்து பிரசங்கம் பண்ணினார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த கெர்ச்சிப்பின் சத்தம் கேட்க முடிகிறதில்லை. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை என்ன எப்படிப்பட்டது? ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஆமென். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையில் ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். உபாக புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். உபாக புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இந்த வார்த்தை விதமாக சொல்லு, அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை பார்க்கும்போது நம்முடைய தேவனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். அவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லுவோம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இந்த வார்த்தையை மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னதான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. அவன் கர்த்தர் ஸ்தோத்திரம் மோசேயானவன் தேவ ஜனத்தை வழி நடத்தி வரும் பொழுது ஜனங்களுடைய வாழ்க்கையில பயமும் கலக்கமும் பலவிதமான நெருக்கங்கள் வரும் பொழுது அவர்களை தைரியப்படுத்துவதாக சொன்ன ஒரு வார்த்தை தான், நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், அவர்களை பார்த்து, இப்ப நம்ம எந்த மனிதனையும் பார்த்து பயப்படுகிறது இல்லை. ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், வேதனைகள், ஸ்தோத்திரம், கஷ்டங்களை பார்த்து அநேகர் பயப்படுவது உண்டு. ஆமென். இந்த பயத்தை குறித்து ஸ்தோத்திரம் பார்க்கும் பொழுது அது எல்லா மனிதர்களையும் அது அணுகுகிறது, எல்லா மனிதர்களையும் சூழ்ந்து கொள்கிறது. அல்லேலூயா. வேதத்தில் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உங்கள் தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று சொன்ன அதே மோசே பார்வோனுக்கு பயந்து எகிப்தை விட்டு புறப்பட்டு போனான். ஆமென். அல்லேலூயா. அவன் எகிப்தை விட்டு புறப்பட்டு போனான். காரணம் என்ன? பார்வோன் ஒருவேளை என்னுடைய ஜீவனை அல்லது என்னை கொண்டு போடுவான்கிற பயத்தில் கடந்து போனான். அதுபோல வேதத்தில் பார்த்தோமா இருந்தால் விசுவாசிகளின் தகப்பனாகி ஆபிரகாமும் பயந்ததை வேதத்தில் அநேக இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆபிரகாம் பயந்தாரா இல்லையா? அல்லேலூயா.
அவர் பயந்துதான் தன் மனைவிட்ட சொன்னார், நீ எங்க போனாலும் என்ன யாருன்னு சொல்லணும்? சகோதரின்னு சொல்லணும். நீ மனைவின்னு தெரிந்தா என்னை கொண்டு போடுவார்கள். ஆமென், அல்லேலூயா. ஆகையினால போகிற இடம்லாம் அப்படியே சொல்லி 2 இடத்துல மாட்டிக்கிட்டா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இவைகளெல்லாம் ஏன் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குன்னா, மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரம் பயம் சூழ்ந்து வருகிறது. அதனால் நாம் பாதை தடுமாறுகிறோம். பாதை தடுமாறினதான சூழ்நிலையிலும் மோசே இப்ப சொல்லுகிறான், நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சொல்லிவிட்டு சொல்லுகிறான், அவர் வல்லமையும் பயங்கரவுமான தேவன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிற வேளையில அவன் எதனால் அதை சொல்லுகிறான், எப்படி தைரியமாய் சொல்லுகிறான்? வாசிக்கலாமா? நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அவன் என்ன சொல்லுகிறான்? நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். அல்லேலூயா. இந்த உலகத்துல வாழுகிற ஜனங்களில் தேவனாகிய கர்த்தர் தனக்கு என்று ஒரு கூட்டத்தை தெரிந்து வைத்திருக்கிறார். ஆமென். அந்த ஜனத்துக்கு பேர் என்ன? பரிசுத்த ஜனம். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் தான் முக்கியமானது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பரிசுத்தமானது ஆலயத்தின் அலங்காரமா இருக்கிறது. அப்ப பரிசுத்தம் ஆன ஜனமாய் வாழ லேவியராமத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், அதற்காகவே மற்ற ஜனங்களை விட்டு நான் உங்களை பிரித்து எடுத்தேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் வேதத்தை சுமக்கிற, ஆண்டவராகிய தேவனை பின்பற்றுகிற, வேதத்தை படிக்கிற, வேதத்தை கை கொள்ளுகிற ஜனமா இருப்போமா இருந்தால் நானும் நீங்கள் சொல்லணும், நான் தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமான. அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது 6வது வசனத்தில் பின்பற்றி சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எனக்கு அருமையான பிள்ளைகளை கவனிங்க, பிள்ளைகளை கவனிங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மனிதர்கள் வாழ்ந்தாலும் கர்த்தராகிய தேவன் அநேகரை தமக்கு பிள்ளைகளாய் இருக்கும்படி, சொந்தமா இருக்கும்படி கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ளவர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? மகிமையானவர். ஸ்தோத்திரம். சாலமோன் சொல்லும்போது சொல்லுகிறான், ஆண்டவராகிய தேவனை குறித்து வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளக்கூடாதே, அவ்வளவு பெரிய தேவன். அப்படிப்பட்ட தேவன் என்னை உங்களை சொந்த ஜனங்களா இருக்கும்படி தெரிந்திருக்கிறார். எத்தனை பேர் தேவனை பார்த்து சொல்ல போறீங்க, நான் உம்முடைய சொந்த ஜனம்? அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில பயம் இல்லாமல் இருக்க வேண்டுமா இருந்தால், சோத்ரம் கலக்கம் இல்லாமல் இருக்க வேண்டுமா இருந்தால், உன்னுடைய உள்ளத்தில் இருக்கணும், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜனம், தேவனுடைய சொந்த ஜனம். ஆமென், அல்லேலூயா. சொல்லுவீங்களா? சொல்லிதான் சொல்லணுமா? ஹல்லேலூயா. எனக்குள்ள இருக்க வேண்டியது உங்களுக்குள்ள இருக்க வேண்டியது. நான் அநேக நேரங்களில் சோதரை இதை சிந்திப்பதும் உண்டு, அநேக நேரங்களில் நான் அறிக்கை இடுவதும் உண்டு. நான் வேலை பார்த்த நாட்களில் கர்த்தர் ஸ்தோத்திரம், என்னுடைய மேல் அதிகாரிகள் சில நேரங்களில் நெருக்கம் கொடுப்பார்கள். நெருக்கம் கொடுக்கிறவர்களே ஒருவர் ஒரு நாள் வந்து கேட்டார். ஸ்தோத்திரம், ஒரு நாள் சொன்னார், மெயின் ரோட்டில் நிற்கும் பொழுது சொன்னார், நீ மேலே பிடி உள்ளவன் என்று சொன்னார். அப்படின்னா எல்லா ஆஃபீஸஸ் நான் நேரடியாக போகிற ஒரு பழக்கத்தை கர்த்தர் எனக்கு கிருபை எனக்கு கற்று தந்திருந்தார். அப்போ அவர் சொன்னார், நீ மேலே பிடி உள்ளவன். நான் நின்று மேலே கை தூக்கி, ஆமாம் என்னுடைய பிடி எங்கே தான்? மேலே தான். நம்முடைய பிடி எங்கே இருக்கு? அல்லேலூயா. காரணம் வேதம் சொல்லுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்தில் என்ன வரும்? ஒத்தாசை வரும். தேவ ஜனத்துக்கு ஒத்தாசை பூமியில் அல்ல, பரலோகத்தில். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எனக்கு உங்களுக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை என்ன? எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும்? பரலோகத்திலிருந்து வரும். அதுதான் நமக்கு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில வாழுகிற தேவ பிள்ளைகள் இந்த மனிதனை கொண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
ஸ்தோத்திரம். இங்கே மோசே ஒரு நாள் பார்வோனுக்கு பயந்து ஓடுன இப்ப சொல்லுறான், உங்கள் தேவனாய கர்த்தர் வல்லமையும் பயங்கரமான தேவன், அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ளே தேவன் இருக்கும் பொழுது, ஒரு மனிதனுக்குள்ளே தேவன் இருக்கும் பொழுது அவனை கர்த்தர் எவ்விதமாய் நடத்துகிறார், எவ்விதமாய் அவனை வழி நடத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய 39ஆம் அதிகாரம் அப்படியே 2 வாசிக்கிற வேளையில ஆதியாகமம் 39:2 வாசிக்கலாமா? கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான், அவன் தன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான், கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்று, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பிடத்தில் தயவு வைத்து, யோசேப்பிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும், தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களாங்க. அடுத்த வசனம் வாசித்தா, அடுத்தது சேர்த்து வாசிங்க. அவனை தன் வீட்டுக்கும் தனக்குண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னோடு கூட கர்த்தர் இருப்பாரா இருந்தால், யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்த பொழுது, ஆமென், அவன் காரிய சித்தி உள்ளவனா இருந்தான் என்று அவனுடைய எஜமானன் கண்டான். தேவ பிள்ளையே, நானும் நீயும் தேவனுடைய பிள்ளைகளாய் அல்லது தேவனுடைய சொந்த ஜனமாய் இருக்கும் பொழுது உன்னை பார்க்கிறவர்கள் நடுவில் கர்த்தராகிய தேவன் உன்னை ஞானமுள்ள காரிய சித்தி உள்ள மனுஷனாய் கர்த்தர் வைக்கிறவர். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இங்க அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார் என்று எகிப்தியனாகி அவனுடைய எஜமானன் கண்டு. ஆமென். மோசே என்ன சொன்னார்? உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். அப்படி மோசைக்குள்ள இருந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன்? வல்லமையும் பயங்கரமான தேவன் இருந்த பொழுது அவன் செய்த எல்லா காரியத்திலும் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். ஆகையினாலே அந்த போத்திபார் என்ன செய்கிறான்? தன் வீட்டுக்கு அவனை யாரா வைக்கிறான்? விசாரணைக்காரனாய் வைக்கிறான். கர்த்தராகிய தேவன் ஸ்தோத்திரம், வேதம் சொல்லுகிறது, அவனை விசாரணைக்காரனாய் வைத்த பொழுது, நன்றாய் பாருங்க இந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்க. 5வது வசனம் விதமாக சொல்லுகிறது, அவனை தன் வீட்டுக்கும் தனக்குண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவர்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. எனக்கு அருமையான சகோதரா, அருமையான சகோதரி, கர்த்தர் உன்னோடு என்னோடு கூட இருக்கும் பொழுது, நானும் நீயும் இருக்கிற இடத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுகிறவர். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நீ ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையா இருந்தால், நீ கர்த்தருடைய அன்பை ருசித்த தேவ பிள்ளையா இருந்தால், நீ பரிசுத்த சந்ததியா இருந்தால், பரிசுத்த ஜனமா இருந்தால், கர்த்தர் நீ இருக்கிற இடத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஒரு யோசேப்பின் நிமித்தம் கர்த்தராகிய தேவன் போத்திபாருடைய வீட்டை என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்தார். நானும் நீங்கள் இந்த பூமிக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக கர்த்தர் தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் வேலை பார்த்த நாட்களை குறித்து சொல்றதுனால தவறா புரிந்து கொள்ள வேண்டாம். பாருங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம், ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது, அப்பதான் எங்களுக்கு விவாகம் முடிந்த சில நாட்கள் ஆன உடனே கர்த்தர் ஸ்தோத்திரம் ஒரு அறிக்கை வந்தது. என்ன அறிக்கைன்னா, தமிழ்நாட்டில் ஸ்தோத்திரம் போக்குவரத்து துறையில் ஜூனியராக அல்லது ஜூனியராக இருந்த அத்தனை பேரும் ஊஸ்ட் பண்ணுறதான ஒரு செய்தி வெளிப்பட்டது. அல்லேலூயா. காரணம் என்னன்னா, அந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா டெப்போக்கள்லையும் டயர் இல்லாமல் அநேக பஸ்ஸுகளை கொண்டு நிறுத்திட்டாங்க. பேரில் தூக்கி வைத்து காரை நிறுத்தி வைத்து கொண்டு இருந்தாங்க. அப்போ எல்லாரும் சொன்னாங்க, எல்லாரும் இனிமேல் வேலையை விட்டு நிறுத்திடுவாங்க. நான் சொன்னேன், சோத்ரு, கர்த்தர் ஆகிய தேவன் என்னோடு கூட இருப்பாரா இருந்தால் டிபார்ட்மெண்ட்டில் சோத்ரு எந்த மனுஷனையும் டிபார்ட்மெண்ட்டை விட்டு தள்ளுவது இல்லை. அல்லேலூயா. சவால் விட்டுருக்கிறோம். நான் சொல்லியிருக்கிறேன், நாங்கள் இருக்கிறது வரைக்கும் தான் உங்களுக்கு சமாதானம். நான் இன்றைக்கும் சொல்லுவேன், தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்கள் இந்த பூமியில் வாழுகிறது வரைக்கும் தான் இந்த பூமிக்கு சமாதானம்.
ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தேவனுடைய பரிசுத்த ஜனமாக அல்லது தேவனுடைய சொந்த ஜனமாக இருக்கிறவர்களை தேவன் ஒரு நாள் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொண்டு போக வருவார். அன்று வரைக்கும் இந்த பூமிக்கு என்ன உண்டாகும்? சமாதானம் இருக்கும். என்ன இருக்கும்? அநேக நினைக்கிறாங்க கர்த்தர் ஸ்தோத்திரம், இவர்களை எல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் ஸ்தோத்திரம் ஊரை விட்டு அனுப்பிட்டா சமாதானம் வரும்னு. தேவ பிள்ளையே, நானும் நீ இந்த பட்டணத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த பட்டணத்தில் சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களில் பாருங்க, சில காம்பவுண்டுக்குள்ளால குடியிருக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா தேவ ஜனங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த காம்பவுண்டுக்குள்ள சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. சில வீடுகளில் பாருங்க சோத்திரம், நன்றாய் ஜெபிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு அந்த வீட்டுக்கு சமாதானம் இருக்கும். ஆனா சில வீட்டில் ஜெபிப்பதை விரும்ப மாட்டாங்க, அந்த வீட்டில் ஒரு நாள் சமாதானம் இருப்பதில்லை. காரணம் வேதம் சொல்லுது, நீ ஒரு வீட்டுக்குள்ள போன அந்த வீட்டை என்ன செய்? ஆசீர்வதி. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்துக்கு அதை ஏற்றுக்கொள்ளலா இருந்தா அந்த வீட்டில் என்ன நிற்கும்? ஆசீர்வாதம் நிற்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி வருகிறது? ஜெபிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவனை பின்பற்றுகிற ஒருவர் நிமித்தமாய் ஆசீர்வாதம் வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்ததால் கர்த்தர் போத்திபாருடைய வீட்டை ஆசீர்வாதம் வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. இனி அடுத்த பகுதியை போறோம்னா, கர்த்தராகிய தேவன் யோசேப்போடு கூட இருந்தபடினால எகிப்து தேசம் முழுவதும் பஞ்சத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டது. ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படின்னா இன்றைக்கு பரலோகத்தின் தேவன் சொல்றார், உங்களுக்குள்ள இருக்கிற தேவன், நீ பரிசுத்த ஜனம். நம்ம நினைக்கணும், நான் நீங்களை எப்படிதான் வாழணும்? பரிசுத்தமா வாழணும். வாழ்க்கையில குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, மீறல் உண்டு, அக்கிரமம் உண்டு. ஆனா அத்தனை தேவ சமூகத்தில் கொடுத்து பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தருடைய கருத்துல கொடுக்கணும். வருஷத்தின் கடைசியில வந்திருக்கிறோம். ஒருவேளை புதிய வருஷத்துக்கு போறதுக்கு முன்னால நம்முடைய ஜீவிதங்களில் இருக்கிறதான குறைகளை எல்லாம் தேவ சமூகத்தில் விட்டு விட்டு பரிசுத்தமாக்கப்படும் பொழுது, கர்த்தருடைய சொந்த ஜனமாய் வாழும் பொழுது 2020 என்பது தேவ பிள்ளையுடைய ஆண்டாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2020 ஆண்டால் தேவ ஜனத்தின் ஆளுகையின் ஆண்டாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம், போத்திபாருடைய வீட்டிலே எத்தனையோ மேல் அதிகாரிகள் இருந்திருப்பார்கள். ஆமென், இருந்திருப்பார்களா இல்லையா? போத்திபாருடைய வீட்டில் போகும்போது யோசேப்பு யாராய் போனான்? அடிமையாய் போனான். அவன் விலைக்கு வாங்கப்பட்டவன். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விலக்கரையும் கொடுத்து வாங்கினவனை கொண்டு அதிகாரியாய் மாற்றினார். அந்த வீட்டில் எத்தனையோ பேர் அதிகாரியாய் இருந்திருப்பார்கள். அல்லேலூயா. அதுபோல அதே தேசத்தில் அவன் விலைக்கு விற்கப்பட்டவன், 20 வெள்ளிக்காசு விற்கப்பட்டவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன். அந்த யோசேப்பை தான் பார்வோன் சொல்லுகிறார், உன்னை போல ஞானம் உள்ளவன், தேவ ஆவியை பெற்றவன் என் தேசத்தில் ஒருவனும் இல்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை விசுவாசிப்போம். ஒருவேளை 2019 ஆண்டில் கடைசியில வந்திருக்கிறோம். கர்த்தருடைய அந்த வார்த்தையை கேட்கிற தேவ மக்களே, உங்களுக்குள்ளே கர்த்தராகிய தேவனை பரிசுத்தப்படுத்தவில்லை இருந்தால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை கொண்டு உங்க தேசத்துல, நம்முடைய தேசத்துல கிரியை செய்வார். முதல்ல உங்க குடும்பத்தில் ஒரு கிரியை நடப்பிக்கப்படும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் வேலை பார்க்கிற கம்பெனியில கிரியை நடப்பிக்கணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? நான் வேலை செய்யற டிபார்ட்மெண்ட்ல கிரியை நடப்பிக்கப்படணும். நான் தேவ பிள்ளையாய் காணப்படணும். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொருக்குள்ள ஒரு தாகம் வேணும், தாகம் வேணும். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்ததுனால போத்திபாருடைய வீட்டுக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, எகிப்து தேசத்துக்கே ஆசீர்வாதம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எனக்கு அருமையான தெய்வ மக்களே, ஆண்டவராகிய தேவனை குறித்து மோசே சொல்லுகிறான், உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஒரு எப்படிப்பட்டவர்? வல்லமையும் பயங்கரமான தேவன். அல்லேலூயா. இப்படியாக தேசத்தின் நடுவிலே கர்த்தர் இன்றைக்கு மகிமைப்பட விரும்புகிறார். சர்வ வல்லவர் மகிமைப்பட விரும்புகிறார். எத்தனை பேருடைய உள்ளத்தில் ஒரு தாகம் இருக்கிறது, ஆண்டவரே நான் குடியிருக்கிற இந்த பட்டணத்துக்குள்ளாக நீ மகிமைப்பட என்னை எடுத்து உபயோகப்படுத்தும் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த தேசத்துக்கு எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும் ஆண்டவரே. நான் நீங்களும் தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜனம். அல்லேலூயா. இன்னொரு நபரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 12 வாசிக்கிற வேளையில வாசிக்கலாமா? கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருந்தான். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடே கூட இருந்தார்.
அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவீங்களா? இது நான் விளக்கமா சொல்ல வேண்டியதில்லை, சுருக்கமா தான் சொல்ல போறேன். தாவீது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த குடும்பத்துக்கே இளையவன். நான் அந்த தாவீதை குறித்து சொல்லும் போது விதமாய் சொல்வது உண்டு. பிரைஸ் தி லார்ட். தாவீதுடைய வீட்டில் விருந்து நடக்கும் பொழுது, அந்த ஈசாயின் வீட்டில் சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து அங்கே ஒரு பலி செலுத்த வந்திருக்கிறான். விருந்து நடைபெறுகிறது. அன்றைக்கு இந்த தாவீது அந்த வீட்டுக்கு தூரமானவன். ஆமென். இன்னும் சொல்ல போனா தன் தகப்பனுடைய நினைவில் இல்லாதவன், தன் தகப்பனுடைய நினைவில் இல்லாதவன். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இப்ப பாருங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம், சாமுவேல் போய் கேட்கிறான், உன் பிள்ளைகளை அனுப்பு, நான் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று கூப்பிட்ட பொழுது கர்த்தர் ஸ்தோத்திரம் மூத்தவர்கள் எல்லாரையும் அனுப்புனான். ஆனா கேட்கிறான், ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்களில் ஒருவனை நான் என்ன செய்யவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. இப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவனாகிய அப்ப கேட்கிறான், உனக்கு பிள்ளைகள் இவ்வளவுதானா? யார் கேட்கிறா? ஸ்தோத்திரம். பொதுவா என்ன சொல்லியிருக்கணும், உன் பிள்ளைகள் இவர் யாரையும் தெரிந்து கொள்ளணும். ஸ்தோத்திர தாய் தகப்பன் முந்தி போய் சொல்லியிருக்கணும், எனக்கு இன்னொரு மகன் உண்டு, இன்னொரு மகன் உண்டு, அவனை நாங்கள் வேகமா அழைத்து வருகிறோம், கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்ல வேண்டியது யாரு? பெற்றோருடைய கடமை. ஆனா இப்ப யார் கேட்கிறா? தீர்க்கதரிசியே கேட்கிற, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? அவன் சொல்ல, எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் உண்டு, அவன் கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தேவனாய கர்த்தர் தெரிந்து கொண்டார். இப்ப வேதம் சொல்லுது, கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தான். தாவீது புத்திமானாய் நடக்கிறதை கண்டு கர்த்தர் ஸ்தோத்திரம். யோசேப்பு தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானா இருந்தான். ஆனா தாவீது எப்படி இருந்தானாம்? தன் தன் செய்கைகளில் எல்லாம், அல்லேலூயா, அவன் புத்திமானாய் இருக்கிறதை கண்டு சவுல் ராஜாவாகிய சவுல் என்ன செய்கிறான்? தாவீதுக்கு பயப்படுகிறான். யாருக்கு பயப்படுகிறான்? அல்லேலூயா. நான் தான் சொல்லுவேன், குடும்பத்தில் ரேஷன் அட்டை, ரேஷன் கார்டில் கூட பெயர் இல்லாத தாவீதுக்கு இப்ப யார் பயப்படுகிறா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருந்தால், நான் சொல்வேன், தேவன் ஒரு மனிதனோடு, உன்னோடு கூட தேவன் இருந்தால் உன்னை கண்டு மற்றவர்களுக்கு பயம் உண்டாகிற விதத்தில் கர்த்தர் உன்னை நடத்துவார். நீ ஒருவேளை படிப்பறிவு இருக்குதோ, படிக்க தெரியுமோ, படிக்க தெரியாதோ, அல்லது எழுத தெரியுமோ தெரியாதோ, அல்லது உனக்கு கொண்டு யாருடைய முன்னால் நிறுத்தினா உனக்கு பேச தெரியுமோ தெரியாதோ, ஆனா கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாரா இருந்தால் உன்னை பார்க்கிறவர்களுக்கு பயம் உண்டாகிற விதத்தில் கர்த்தர் நடத்துகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப ராஜா பயப்படுகிற இடத்துல கர்த்தராகிய தேவன் தாவீதை கொண்டு நிறுத்தின காரணம், வேதம் சொல்லுது, கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளை, இப்படியே தியானித்துட்டு போனா ஏராளம் தியானிக்கலாம். சோதரம். இப்ப நம்ம 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை கடந்து வருவோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கிற வேளையில, அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரலும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, எலிசா தீர்க்கதரிசியின் நாட்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எலிசாவை பிடிப்பதற்காக சீரியாவிலிருந்து இராணுவத்தை அனுப்பினான் சீரியாவின் ராஜா. அல்லேலூயா. அவன் ஏன் அனுப்பினான் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீரியாவின் ராஜா சமாரியாவுக்கு விரோதமாய் போர் தொடுப்பதற்காக வர வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி, இன்றைக்கு இந்த பகுதியில் போய், அந்த அதிகாரத்தில் இங்க முன்னால வாசித்தா இருக்கிறது, இந்த இடத்துல பாளையம் இறங்க வேண்டும், யுத்தத்துக்கு போக வேண்டும் என்று அவன் தீர்மானம் பண்ணினா, அன்றைக்கு இந்த எலிசாவோடு கர்த்தர் இருந்தபடினா எலிசா போய் ராஜாவோட சொல்லுவான், இந்த பகுதியில் சீரிய ராணுவம் வருகிறது, எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் எச்சரிக்கை அடைந்து காக்கப்படும் பொழுது சோத்ரு அந்த சீரியாவின் ராஜா சோத்ரு அவருடைய பிரதானிகளை கூட மந்திரிமாரை கூப்பிட்டு கேட்கிறான், நம்மிடத்திலிருந்து ஒருவன் போய் சோத்ரு சமாரியாவில் சோத்ரு நாம் போடுகிற திட்டத்தையும் காரியங்களையும் போய் சொல்லுகிறான். ஆகையினால நீங்கள் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் சொல்லும் போது சீரிய இராணுவத்தினர் சொல்லுகிறாங்க, சோத்ரம் ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையில் பேசுகிறதை, அப்படின்னா நீர் உம்முடைய பெட்ரூம்ல பேசுகிறதை கூட அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவன் அங்கே அறிவிக்கிறவனா இருக்கிறான்.
அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சில நேரத்தில் பாருங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம், சில குடும்பத்தில் நடக்கிறவைகளை கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படையாக சபையின் நடுவில் சொல்வதுண்டு. ஆமென். அல்லேலூயா. அநேகருக்கு அதை கேட்கும்போது கோபம் கூட வரலாம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆனா சீரிய ராணுவம் எங்கே வருகிறது என்பதை அவன் பேசுகிறதை வந்து ஸ்தோத்திரம் சமாரியாவில் இருக்கிற ராஜாவுக்கு சொல்லுவதிலே எலிசாவை கர்த்தராகிய தேவன் உபயோகப்படுத்தினார். காரணம், எலிசாவோடு கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப எலிசாவை பிடிப்பதற்காக ஸ்தோத்திரம் ஏராளமான ராணுவத்தையும் குதிரைகளை வீரர்களை அனுப்பி இருக்கிறான். இப்ப காலையில எழுந்து பார்க்கும் பொழுது எலிசான் வேலைக்காரன், ஐயோ ஆண்டவனே நாம் என்ன செய்வோம், ஐயோ ஆண்டவனே என்ன செய்வோம் அதெல்லாம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஸ்தோத்திரம். மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட வார்த்தை என்னது? அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். இப்ப பக்கத்து சோதரி எலிசா சொல்றான், அவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம். காரணம் என்ன? அவர்களோடு இருக்கிறவரை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அதிகம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? அல்லேலூயா. அங்கே ஸ்தோத்திரம் எலிசாவுடைய வேலைக்காரருடைய கண்களை திறக்கும்படி எலிசா ஜெபித்தான். அவன் ஜெபம் பண்ண, ஆண்டவரே அவன் கண்களை திறந்து பார்த்தா எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் அந்த மலை முழுவதும் இருந்ததுன்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுவேன், எனக்கும் உங்களுக்கும் என்று ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய தேவனானவர் தூதர்களை கட்டளையிட்டு இருக்கிறார். முதல்ல மனிதர்களுக்கெல்லாம் கர்த்தர் யாரை கட்டளையிட்டு இருக்கிறார்? தூதர்கள் உண்டு. ஆமென். ஸ்தோத்திரம். மனிதனாய் பிறந்த எல்லாருக்குமே தூதர்களை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதிலும் விசேஷமாக ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு என்று கர்த்தர் விசேஷமான தூதர்களை வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தானியேலோடு கர்த்தர் இருந்தார். இப்ப தானியேல் ஜெபிக்க ஆரம்பிக்கிற வேத வசனத்தை எடுத்தா நேரம் ஆகிடும். 10ஆம் அதிகாரத்தில் இருக்குது, 9-10 இருக்கு. தானியேல் புத்தகத்தில் எடுத்து வாசிக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். இப்ப தானியேல் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். வேதம் சொல்லுது, தானியேல் தேவனுக்கு பிரியமான புருஷன். ஆமென். ஸ்தோத்திரம். அங்கு சொல்லப்பட, பிரியமான புருஷனே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஆமென். ஸ்தோத்திரம். இப்ப கபிரியேல் தூதன் சொல்லுகிறான், நான் உனக்காக கட்டளை பிறப்பிக்கப்பட்டு அதை கொண்டு வந்தேன். நான் வரும்பொழுது 21 நாள் அளவும் பெர்சியாவின் அதிபதி உன்னிடத்தில் வராதபடி தடை பண்ணினான். அப்பொழுது பிரதான அதிபதிகள் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்து உன்னிடத்தில் உன்னுடைய செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உனக்கும் எனக்கும் ஆண்டவராகிய தேவன் தூதர்களை கட்டளையிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. மிகாவேல் தூதருடைய வேலை பாதுகாக்கிற வேலை. கபிரியேல் தூதருடைய வேலை எனக்கும் நமக்கும் தேவனுக்கும் செய்தி கொண்டு போகிற வேலை. ஆமென். யாக்கோபு சூரியன் அஸ்தமித்த பொழுது தலையில கை வைத்து படுத்தான் பெத்தேல்ல. சோத்திர வேதம் சொல்லுகிறது, வானத்திலிருந்து ஒரு ஏணி பூமிக்கு வைக்கப்பட்டது. பூமியிலிருந்து ஏணி வைக்கல, எங்க ஏணி வைக்கப்பட்டது? வானத்திலிருந்து ஏணி பூமிக்கு வைக்கப்பட்டது. தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் கண்டான் என்று அழகாய் தெளிவா எழுதியிருக்கு. ஆமென். அப்படின்னா யாக்கோபுடைய ஒவ்வொரு வார்த்தையும் கொண்டு போறதற்கு ஒவ்வொருக்கும் கர்த்தர் ஸ்தோத்திரம் அப்பப்ப போய் இவனுடைய எண்ணத்தை எல்லாம் கொண்டு போறதுக்கு தேவதூதர்கள் ஏறி இறங்கி கொண்டிருந்தார்களாம். தேவதூதன் அல்ல, தேவதூதர்கள். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரி, நீ பரிசுத்த ஜனமாய் கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால் உன் தூதர்கள் உன்னை சூழ பாளையம் இறங்குவார்கள். அல்லேலூயா. சங்கீதம் 125 சொல்லப்படுகிறது, கர்த்தர் தமக்கு பயந்தோரை சூழ பாளையம் இறங்குறார். யார் பாளையம் இறங்குறது? கர்த்தரே பாளையம் இறங்குறார். எத்தனை விசுவாசிக்க போறீங்க? ஆகவே கர்த்தருடைய ஜனத்தை ஒருவராலும் தொட அனுமதி கர்த்தர் கொடுக்கிறது இல்லை. ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் தைரியமா சொல்லுவேன், என் தகப்பனை குறித்து, என் தேவனை குறித்து. கர்த்தர் ஸ்தோத்திரம். 2005ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி அதிகாலை வேளையில நான் ஓட்டிட்டு போன அம்பாசிடர் காரு ஸ்தோத்திரம் என்னோட வந்த வாலிபன் என்ன நினைத்தான்னு தெரியாது, ஸ்டேரிங்கை திருப்பி விட அது தடம் புரண்டு ஸ்தோத்திரம் அப்படியே டைவ் அடிக்குது. ஆமென். பீஸா போகுது. கார்ல பேட்டரி உள்ள இல்ல, டிக்கி இல்ல, பயனட் இல்ல. சொத்துறோம். ஆனா நாங்க 2 பேர் உள்ள. நான் கொண்டு போனதான பிரீஃப் கேஸ் கூட காருக்குள்ள இல்ல. ஆமென். அல்லேலூயா. காரு சுக்குநூறாய்
சிதறி கிடந்தது. ஸ்தோத்திரம். எல்லாம் தலையில் அடிச்சுட்டு ஓடி வராங்க. 108 வந்து நிக்குது. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் வந்தீங்க? நான் சொன்ன வந்த எல்லாரும் இங்க தான் இருக்கிறோம். போயிட்டாங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பிசாசானவன் ஸ்தோத்திரம், நான் ஊழியம் செய்த பகுதியில் ஒரு சகோதரிக்குள்ளாய் புகுந்து அவன் ஆடு சொன்னது என்ன தெரியுமா? இந்த இடத்துல கோயில் கெட்ட ஒருவன் வந்திருக்கிறான், அவனை சாகடிக்க வேண்டும் என்று 4 முறை காரை புரட்டினேன், ஆனாலும் ஒருவர் அவனை காப்பாற்றினார். அதனாலதான் உங்க முன்னா மைக்கு பிடிச்சு நிக்கிறேன். அல்லேலூயா. நான் அந்த காரை எடுக்க முடியல. காருடைய எல்லாம் அப்படியே ஆக்கர் கடைக்கு தான் போச்சு. அவ்வளவு தூரம் சேதம் அடைந்தது. ஆனா என் அப்பனாகிய தேவன் சோத்திரம் இதே போல ஜிப்பா வேஸ்ட் தான், ஒரு இடத்துல கூட ஒரு காயம் இல்லாதபடி கர்த்தர் காத்து கொண்டார். அப்ப நமக்கு தூதர்கள் உண்டா இல்லையா? நான் நம்புகிறது எப்படின்னா, அங்கே ஆடுகிறது பிசாசு சொல்லுது, அவனை சாகடிக்க காரை எத்தனை தடவை புரட்டிச்சான்? 4 முறை. அப்படியே புரண்டு புரண்டு போகுது பாருங்க. ஆனால் என் தேவனாய் கர்த்தர் காத்து கொண்டார். தேவ பிள்ளை, கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளையா நீ இருப்பா இருந்தால், நீ பரிசுத்த ஜனமா இருந்தால், உன்னை பாதுகாக்க கர்த்தராகிய தேவர் தூதர்களை கட்டளையிடுவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்ப எலிசாவின் வேலைக்காரன் சொல்ல, ஐயோ ஆண்டவனே என்ன செய்வோம்? அனுதினம் பயப்படாத, அவர்கள் இருக்கிற பார்க்கலும் நம்மோடு இருக்க. அந்த பின்னால் உள்ள காரியத்தை சொன்ன நேரம் ஆகிடும் பாருங்க. இப்போ அவர்கள் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. அவன் மறுபடி ஜெபம் பண்ற, ஆண்டவரை இவர்களுக்கெல்லாம் கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும். வந்த அத்தனை இராணுவத்தினருக்கும் கண்மயக்கம் உண்டாயிற்று. நேரே சமாரியாவில் கொண்டு போய் ராஜாவுக்கு முன்னால் நிறுத்தி சொல்லலாம், இவர்கள் எல்லாம் விருந்து கொடு. என்ன கொடு? நீங்க வாசித்து பாருங்க. பின்னால விருந்து கொடுத்து அனுப்புகிறான். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. பிடிக்க வந்தவனுக்கு இப்ப என்ன கொடுத்து அனுப்புறாங்க? வேதம் சொல்லு. அதுக்கப்புறமா சீரியர்கள் அங்க வரவில்லைன்னு எழுதியிருக்கு. சீரியர்கள் அங்க யுத்தத்துக்கு வரவில்லை. அடுத்த முறை வந்தாங்க. ஆமென். சமாரியா முற்றுகை இட்டாங்க. ஆமென். நீங்க அதே அதிகாரத்தில் இருக்கு. சோதரம் முற்றுகை இட்டு பஞ்சம், பயங்கரமான பஞ்சம், ஒரு கழுதை தலையுடைய விலை சோதரம் 80 வெள்ளிக்காசு விற்கிறதா அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனா நடந்தது என்ன தெரியுமா தேவ பிள்ளைகளே? சோத்ர இப்ப எலியா சோத்ர ராஜாவுக்கு கோபம் எலியாவுக்கு மேல, எலிசாவுக்கு மேல, சாரி மன்னித்துக் கொள்ளுங்க, ராஜாவுக்கு கோபம் யாருக்கு மேல? ஏன்னா ஏற்கனவே வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புனதுனால, விருந்து கொடுத்து அனுப்புனதுனால இந்த எலிசாவினால தான் மறுபடியும் யுத்தத்துக்கு வந்து விட்டார்கள் என்று சொல்ல கோபத்தில் எலிசாவுக்கு விரோதமா எழும்புகிறார்கள். யார் எழும்புறது? ஏற்கனவே சீரியாவின் ராஜா எழும்புறான், இப்ப சமாரியாவின் ராஜா எழும்புகிறான், இஸ்ரவேல் ராஜா எழும்புகிறான். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ மக்களே, சோத்திர ராஜாக்கள் தேவனை, ராஜாக்கள் முதல்ல சொன்னேன் கர்த்தர் ஸ்தோத்திரம். போத்திபாருடைய வீட்டில் வேலைக்கு இருந்ததான அமீன் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். கர்த்தராகி தேவன் எகிப்து தேசம் முழுவதற்கு அவனை அதிகாரியாய் மாற்றினான். அங்கே ராஜா என்ன சொன்னா, சிங்காசனத்தில் மாத்திரம்தான் நான் இருப்பேன். ஆமென். அது மாத்திரமல்ல, அவன் இன்னொரு காரியம் கூட சொன்னான், என் தேசத்தில் எகிப்து தேசம் முழுவதில் இருக்கிற ஒரு மனுஷனா இருந்தாலும் கைய கால அசைக்கணும், யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்? யோசேப்புட்ட. அப்ப தேவ பிள்ளையே கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா இந்த தேசத்தில் இருக்கிற மந்திரிமார் நம்மகிட்ட கேட்காம கையை அசைக்க கூடாது. அல்லேலூயா. ஒரு ஆபீசரும் தேவனுடைய பிள்ளையுடைய வார்த்தையை கேட்காம கையசைக்க அப்படி காலசேவை கர்த்தர் செய்ய வல்லவர். விசுவாசிக்க முடியலையா? என்ன அப்படி அமைதியா இருக்கிறீங்க? எனக்கு இந்த காரியத்தை பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு. நான் வாஞ்சிக்கிறேன், ஆண்டவரே இந்த தேசத்தில் உம்முடைய ஜனத்தில் ஒருவனை கொண்டு வைத்து இங்க இருக்கிற அத்தனை பேரும் சோத்திரம் கேட்காம எந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு ஒரு சட்டம் ஏற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. அங்கே யோசேப்பின் அனுமதி இல்லாமல் ஒருவரும் கை கால் அசைக்க கூடாதபடி சட்டம் ஏற்றப்பட்டது. இங்கே தாவீதோடு கத்திருக்கிறார் கண்டு சவுல் பயந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே எலிசாவோடு கூட தேவன் இருந்தபடினால சோத்திர சீரிய இராணுவத்துக்கு கண்மயக்கம் உண்டாக்குறது மட்டுமல்ல, இப்ப இஸ்ரவேலின் ராஜா சொல்லுகிறான் எலிசாவை கொலை செய்ய வேண்டும் தீர்மானம் பண்ணுகிறான். சோத்திரவன் சொன்ன, நாளைக்கு இந்த நேரத்தில் ஒலிமுக வாசல்லே இன்றைக்கு நீங்க கதை சொல்ற ஒரு கழுதை தலையை 80 வெள்ளிக்காசு கொடுத்து சாப்பிடுறீங்க, வாங்குறீங்க, நாளைக்கு ஒருபடி வார்கோதுமை வாசிக்கலாமா? அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும். 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறார் என்றார்.
அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கர்த்தருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. ஆனா அந்த வார்த்தையை ராஜாவுக்கு கைலாடு கொடுக்கிற பிரதானி என்ன செய்யல? விசுவாசிக்கவில்லை. அதனாலதான் சொன்னா, நாளைக்கு இந்த நேரத்தில் ஸ்தோத்திரம் ஒருபடி வார்கோதுமை ஸ்தோத்திரம் சமாரியாவின் வாசல் ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கல் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற பொழுது பிரதானி சொல்லுகிறான், வானத்தின் பலகணிகளை திறந்தால் கூட, வானத்தின் மதகு, பலகணி அல்ல, வானத்தின் மதகு. அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2015ஆம் ஆண்டுல செம்பரம்பாக்கம் ஏரியின் மதகு திறந்த பொழுது, அமேன் சொல்ல மாட்டீங்களோ? சென்னையில இருந்தவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. செம்பரம்பாக்கம் ஏரியின் மதகு திறந்த பொழுது எல்லா வீட்டுக்குள்ளும் தண்ணீர் வந்தது. ஆமென். இவன் எந்த மதகு திறந்தா சொல்றான்? வானத்தின் மதகு எவ்வளவு பெருசா இருக்கும்? அவன் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தமிழ்நாட்டிலே சென்னை பட்டணத்தை சூழ்ந்திருக்கிற ஏரிகளின் மதகு திறந்த பொழுது சென்னை பட்டணமே ஏரியாய் மாறினது. ஆமென். அப்படின்னா வானத்தின் மதகு திறந்தா பூமி என்ன ஆவாய் மாறும்? சொல்ல மாட்டீங்க போல இருக்க. அல்லேலூயா. ஆனா அவன் சொல்லுகிறான், மதகுகளை திறந்தால் இது நடக்குமா? அழகா சொல்லிட்டார் எலிசா. சோத்ரு, நீ உன் கண்களால் மாத்திரம் பார்ப்பாய், நீ சாப்பிட மாட்டாய். அதுபோல மறுநாளிலே நமக்கு வேதத்தில் பின்னால வாசிக்க வேண்டாம், நான் வார்த்தையில சொல்லுகிறேன். அதே போல விற்கப்பட்டது. பிரதானி இவனைத்தான் எல்லாருக்கும் விசாரிப்புக்காரனாக ராஜா அனுப்புனான். சரியா ஒழுங்கா விற்கிறானா போய் பாரு, எல்லாரும் ஒழுங்கா கொடுக்கிறானா போய் பாரு என்று அனுப்பினான். அல்லேலூயா. இவன் விசாரிக்கிறதுக்காக வந்து உட்கார்ந்திருந்தான். எப்படி இருந்தாலும் பிரதானிக்கென்று ஒரு மேடை இருக்கும் இல்லையா? பிரதானிக்கென்று ஒரு இடம் இருக்கும் இல்லையா? இப்ப அந்த பிரதானி இருந்த இடத்திலே அந்த ஜனங்கள் வந்து மிதித்து போட்டதினால் இந்த பிரதானி மாத்திரம்தான் செத்தானே ஒழிய வேற ஒருவனும் சாகல. ஆமென். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையிலே மழை வெள்ளம் வந்த பொழுது, சேதம் வந்த பொழுது அரசாங்கம் 2000 ரூபாய் கொடுக்கிறாங்க என்று சொல்லி ஒரு கியூ காலையில் போய் நின்றதுனால அன்றைக்கு பல பேர் மதிப்பட்டு செத்தார்கள். சென்னையில் நடந்ததா இல்லையா? அல்லேலூயா. 2000 ரூபாய்க்காக கடந்து போனதில் அநேகர் மிதித்து சேர்த்தார்கள். ஆனா கதை சோதரோ, ஒருபடி வார்கோதுமைப்பா 1 சேக்கல் விற்கிற நேரத்தில் அவளை இலவசமா விலை குறைத்து விற்கும் பொழுது சொத்துரு போன அத்தனை பேரும் வாங்கிட்டு போனாங்க, ஒருவர் மாத்திரம் தான் செத்தான். அல்லேலூயா. அப்படி நம்முடைய தேவன் வல்லமையும் பயங்கரவுமான தேவன். யாருக்கு எங்க எந்த இடத்துல யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்திருக்கிறவர் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இவ்விதமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த தேசத்தில் கிரியை செய்ய விரும்புகிறார். ஆமென். ஆனா இந்த நாட்களில் சில காரியங்கள் எதிர்மாறாய் நடைபெறுகிறது. அதை நம்ம நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் கடந்து வருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஐயும் 13ஐயும் வாசிக்கலாம். நியாயாதிபதி புஸ்தகம் 6, 12, 13. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, மைக்கு கொஞ்சம் கூட்டி கொடுங்கப்பா. பராக்கிரமசாலியே, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி ஆ என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அல்லேலூயா. ரெண்டாய் கவனிங்க. கர்த்தருடைய தூதன் வந்து சொல்லுகிறான், சோத்ரு அவனுக்கு தரிசனமாகி, கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். மோசே கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்னது? உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இப்ப தூதனே வந்து சொல்லுகிறான், கிதியோனை பார்த்து சொல்லுகிறான், பராக்கிரமசாலிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்.
உடனே அவனுக்கு ஒரு கேள்வி எழும்புது. என்ன கேள்வி கேட்கறது தெரியுமா? கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவைகளெல்லாம் ஏன் எங்களுக்கு சம்பவிக்கிறது? ஒரு கேள்வி. தேவ பிள்ளைகளே, சோத்திரம், இன்றைக்கு நாம் வாழ்கிற காலத்தை இந்த காலத்துக்கு ஒப்பிடலாம். ஆமென், அல்லேலூயா. இந்த நாட்களில் தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் அநேக நெருக்கங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அல்ல கர்த்தர் கூட இருந்த இடத்துல எல்லாம் ராஜாக்கள் பயந்தார்கள், பிரபுக்கள் பயந்தார்கள், தேசத்தில் இருந்த ஜனங்கள் பயந்தார்கள். ஆனா இங்கே சோத்திரம், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்ன அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அவனுக்கு என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. தேவ மக்களே, சோத்திரம், இந்த நாட்களில் தான் இதே காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்று நான் சோத்திரம் ஆவியில உணர்கிறேன். இன்னைக்கு பாருங்க, எல்லாரோட கர்த்தர் இருக்கிறாரு சொன்னா, கர்த்தர் இருந்தா எனக்கு ஏன் இது நடைபெறுகிறது? ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு உலகத்துல வாழ்கிற காலத்துல சில நேரங்களில சோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில எதிர்மறையான காரியங்கள் நடைபெறுமா இருந்தால் அதை நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் அந்த காரியங்கள் நடந்தது? அதே அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிற வேளையில அங்கே வாசிக்கலாமா? பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். யாருடைய கையில் ஒப்பு கொடுக்கிறார்? எப்பொழுது தேவ ஜனம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறார்களோ, தேவ கவனிக்கணும். சோத்திரம், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆனாலும் அல்லேலூயா, ஆனாலும் ஸ்தோத்திரம், இங்கே கர்த்தராகி தேவன் மீதியானுடைய கையில 7 ஆண்டு காலங்கள் ஒப்பு கொடுக்க காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை. தேவ ஜனமே, எப்பொழுது தேவ ஜனம் ஸ்தோத்திரம் கர்த்தரை விட்டு விலகுகிறார்களோ, இங்க நீங்க பார்ப்பீங்களா இருந்தா கர்த்தர் ஸ்தோத்திரம், இங்கே கர்த்தர் ஸ்தோத்திரம், அங்கே பலிபீடங்களை கட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அந்த அதிகாரத்தில் நீங்க கீழே வாசிக்கும் பொழுது சோத்திரம், இந்த அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள் சொன்னா, கர்த்தர் சோத்திரம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களாக விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் மாறிவிட்டார்கள். யாராய் மாறிவிட்டார்கள்? விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் மாறிவிட்டார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவேளை இன்னைக்கு தேவ ஜனங்கள் விக்கிரக ஆராதனைக்கு போகாமல் இருக்கலாம். ஆமென். வேதத்தில் அநேக காரியங்கள் விக்கிரகத்துக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம், பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை. ஆமென். ஒரு மனிதனுக்குள்ள பொருளாசை வரும் பொழுது சோத்திரம், அது விக்கிரக ஆராதனைக்கு அடையாளமாய் போகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் சோத்திரம் எரிகோ பட்டணத்தில் லகுவாய் பிடித்தார்கள். ஆனால் பிடிக்க முடியல ஆய் பட்டணத்தை. காரணம் என்ன? சோத்திரம், பொருளாசையை சார்ந்திருந்த ஆகான் ஒருவன் அங்கிருந்தான். ஆகான் கதை சோத்திரம் பொற்பாலத்தையும் சோத்திரம் சால்வை எடுத்து அவன் ஒளித்து வைத்திருந்தபடினால ஜெயிக்க முடியல. அதுபோல இன்றைக்கு தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில பொருளாசை வரும் பொழுது கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. விக்கிரக ஆராதனைக்கு போகவில்லை. பொருளாசை வரும் பொழுது தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை அந்நியன் கையில ஒப்பு கொடுக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஏன் அநேகருடைய வாழ்க்கையில கடன் சுமை தீரவில்லை? சோத்திரம், கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்களா இருந்தா, பொருளாசை என்கிற கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்க வேண்டிய அநேகர் சோத்திரம் உலகத்தின் வழக்கத்தின்படியாய் கடந்து போகும் பொழுது ஆண்டவராகிய தேவன் யாருடைய கையில ஒப்பு கொடுக்கிறார்? அன்றைக்கு இஸ்ரவேலை மீதியானுடைய கையில ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதை இந்த நாட்களில் ஸ்தோத்திரம், கடந்த நாள் நாம் சிந்தித்த ஒரு வேத பகுதியை ஆவியார் நினைப்படுத்தினதுனால அந்த வேத பகுதியை பார்க்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வாருங்கள். ஸ்தோத்திரம், ஜனங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள் நடக்கிறது, என்ன செய்கிறார்கள் என்பதை கர்த்தர் ஸ்தோத்திரம் 7ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 13 14 வாசிக்கலாம். அப்பொழுது ஏசாயா தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள். அப்பொழுது ஏசாயா தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள். நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்கள். என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்கள். இந்த பொருளாசை வரும் பொழுது மனிதன் என்ன செய்கிறான்? விசனப்படுத்துகிறான். அல்லேலூயா. நம்முடைய தேசத்துல இந்த நாட்கள்ல கர்த்தர் ஸ்தோத்திரம், வெங்காயத்துக்கு விலை எங்கேயோ போய் தங்கத்தை மாதிரி மாறிட்டுன்னு சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இது கர்த்தர் ஸ்தோத்திரம் இயற்கையாய் உண்டானது என்று நான் சொல்ல மாட்டேன். விலைவாசி ஏறினது உண்மைதான்.
அல்லேலூயா. ஆனா ஜனங்களுக்கு வந்து சேர வேண்டியதை நீதிமொழியில் அழகாக சொல்லப்படுது. தன்னுடைய களஞ்சியத்தை பூட்டி வைக்கிறவனுடைய வாழை என்ன வரும்னு எல்லாம் எழுதியிருக்கு. அல்லேலூயா. இவ்விதமாய் அநேகர் செய்ததுனால இது உருவாக்கப்பட்டதான ஒரு வேலைவாசி தானே ஒழிய, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இது மற்றபடி அல்ல. இன்றைக்கு நம்முடைய தேசத்துடைய காரியங்களை நீங்க கவனிப்பதா இருந்தால், இந்தியாவில் இருக்கட்டும் உலகம் முழுவதும் ஜனங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் அத்தனையுமே இன்னைக்கு ஜனங்களை வேதனைப்படுத்துற விதத்தில் எல்லாம் விலைவாசி என்ன செய்திருக்கு, கூடியிருக்கா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. நான் கேள்விப்பட்டேன், 180 ரூபா 160 ரூபா விற்கும் பொழுது சோத்திரம் இந்த உழவர் சந்தையில் 40 ரூபாய்க்கு என்ன வித்துதான், வெங்காயம் வித்துதான். ஆமென். அல்லேலூயா. அப்ப விவசாயிட்ட இருந்து வருகிறது 40 ரூபாய்க்கு வாங்குறான். ஆனா இவன் கொடுக்கிற எத்தனை ரூபாய்க்கு கொடுக்குறான்? அது விலை எவ்வளவு எனக்கு தெரியாது, நம்ம மேக்சிமம் விலை எனக்கு தெரியாது, அதனால சொல்லுகிறேன். அப்போ இது ஜனத்தை வேதனைப்படுத்துகிறது, ஜனத்தை என்ன பண்ணுகிறது, விசனப்படுத்துகிறது. இன்றைக்கு தேசம் முழுவதும் விலைவாசி என்கிற ஒன்றினால ஜனங்களை விசனப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. அது யாரை கூட விசனப்படுத்துகிறது? தேவனை கூட. நம்ம தேசத்தில் நான் அறிக்கையிடுகிற ஒரு காரியம் இன்றைக்கு அல்ல, நான் கண்டக்டரா வேலை பார்த்த நாட்களில் சொல்ற அடிக்கடி சொல்லுவேன், இல்லை என்பது இல்லையே, இந்தியாவில் இல்லையே. எங்க இருக்கக்கூடாது, இல்லைங்கிற வார்த்தை இந்தியாவில் இருக்கக்கூடாது. நான் உலக மனுஷனா இருந்த நாட்களில் சொன்னேன். யாரா இருக்கும்போது, உலக மனுஷனா இருக்கும்போது சொன்னேன், இல்லை என்பது இல்லையே, இந்தியாவில் இல்லை என்கிற வார்த்தை இல்லையே. ஆனா இன்னைக்கு எது எடுத்தாலும் இந்தியாவில் இல்லை இல்லை இல்லை. அப்ப ஜனங்களை என்ன செய்யப்படுத்துகிறார்கள், விசனப்படுத்துகிறார்கள். ஆமென். இது தேவனையும் விசனப்படுத்துகிறது. அப்பொழுது கர்த்தராகிய தேவன் அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுதுதான் உங்களுக்கு ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இம்மானுவேல் என்றால் எப்ப தேவ ஜனங்கள் விசனப்படுத்தப்படுகிறார்களோ அப்பொழுது இம்மானுவேல் நம்முடைய நடுவில் வந்துடுவார். அவன் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் சத்தியம். ஜனங்களை விசனப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது இம்மானுவேல் அமைதலா இருக்க மாட்டார். ஆமென், ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஜனங்களை விசனப்படுத்துகிறீர்கள், தேவனை விசனப்படுத்த பார்க்கிறீர்கள். இந்த வார்த்தையை சொன்ன அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்ப அழகா சொல்லப்படும் அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். உங்களுக்கு ஒரு, இது மனுஷன் கொடுக்கிறது இல்ல. நீ எப்பொழுது ஜனங்கள் விசனப்படுத்தப்படுகிறார்களோ, சோதரி எப்பொழுது ஜனம் கர்த்தரை விட்டு விலகி போகிறதோ அப்பொழுது ஒரு அடையாளத்தோட கர்த்தராய் தேவன் வருகிறார். வாசிங்க, ஒரு அடையாளத்தை உங்களுக்கு கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். மத்தேயு 1 அதிகாரம் 23 வசனம் வாசிக்கிற வேளையில அவள் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஏனெனில் இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். தேவ பிள்ளைகளே, மனிதன் உபத்திரப்படும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது, வேதனைப்படும் பொழுது இம்மானுவேலாக தேவன் நடுவில் கடந்து வருகிறார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? கடந்த நாள் கூட சொன்னேன், நமக்கு ஒரு இம்மானுவேல் தான் தேவை. நம்மோடு கூட இருக்கிற ஒரு தேவன் தான் தேவை. மோசே சொன்னா, கர்த்தராகிய தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எலிசா சொன்னா, அவர்களோடு இருக்கிற பார்க்க நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். தெய்வ மக்களே, இன்றைக்கு நமக்கு இம்மானுவேல் தேவை. இன்னொரு காரியம் கூட இருக்கு. ஏன் கர்த்தராகிய தேவன் தம்முடைய ஜனத்தை சோத்திரம் மீதியானுடைய கையில, அந்நியர் கையில கொடுக்கிறாருன்னா, சோத்திரம் 8ஆம் அதிகாரத்துக்கு புரட்டி கொள்ளுங்க. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 5ஐயும் 6ஐயும் வாசிக்கலாம். ஏசாயா 8, 5, 6. பின்னும் கர்த்தர் என்ன நோக்கி, இந்த ஜனம் மெதுவாய் ஓடுகிற சீலோவாவின் தண்ணீர்களை அசட்டை பண்ணி ரேத்சீனையும் ரெமாலியனையும் குமாரனையும் சார்ந்து சந்தோஷிக்கிறபடியால். இந்த செய்தியை தெளிவா கேட்கணும். நீங்க 24ஆம் தேதி உள்ள அந்த செய்தி கர்த்தர் ஸ்தோத்திரம் யூடியூப்ல இருக்கிறது. அதில் எங்கிட்ட அந்த ரெட்சீன் யார், ரெமாலியன் என்பது தெரியும். ஆனா இந்த இடத்துல நமக்கு தேவை என்னன்னா, ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக சோத்திரம் பொல்லாப்பு செய்கிற காரியத்தில் ஒரு காரியம் கர்த்தர் ஸ்தோத்திரம்
இந்த ஜனம் மெதுவாய் ஓடுகிற சீலோவாவின் தண்ணீரை அசட்டை பண்ணி, அல்லேலூயா, தண்ணீர்களை அசட்டை பண்ணி. தேவ பிள்ளைகளே, சீலோவா என்கிற இடம் எங்க இருக்கிறது? நம்ம கர்த்தர் சோதரர் வாசித்தால் நேரமாகும், இருந்தாலும் உங்களுக்கு வார்த்தையை சொல்லி கடந்து போகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிற வேளையில், எல்கானா வருஷந்தோறும் சீலோவாவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு கர்த்தரை பணிந்து கொள்ள போவான். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 1 சாமுவேல் 1:3. அல்லேலூயா. அப்ப சீலோவாவில் இருக்கிறது என்ன இருக்குது? கர்த்தருடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம். அப்ப தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவனாகி கர்த்தர் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆமென். இந்த தேசத்துக்கு நன்மை உண்டாகணும்னா கர்த்தர் சபையின் மூலமா தான் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. இதை யாரும் மறக்க வேண்டாம், யாரும் மறக்க வேண்டாம். சீலோவாவிலே கர்த்தருடைய ஆலயம் இருக்கிறது. அந்த கர்த்தருடைய ஆலயத்தில் கவனிங்க எல்லாரும், கர்த்தர் ஸ்தோத்திரம், அந்த கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருஷந்தோறும் எல்கானா போவான். அவன் தான் மட்டும் போவதில்லை, தன்னுடைய 2 மனைவியோடும் போவான். ஆமென், அல்லேலூயா. ஆனா போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அன்னாள் தினமும் வெளியே இருந்து அழுது கொண்டிருப்பாள். ஆனா ஒரு நாள்ல எங்க போய்விட்டாள்? சீலோவாவில் ஆலயத்துக்குள்ள போனா. அன்றைக்கு ஒரே நாள் தான் அழுதா. அவளுக்கு அமைதலாய் ஓடுகிற சீலோவின் தண்ணீர், அவள் கேட்டதை பார்க்க 1 கேட்டு 7 பெற்றுக்கொண்டாள். ஆமென். தேவ பிள்ளையே, நீ எப்பொழுது கர்த்தருடைய ஆராதனை அசட்டை பண்ணுகிறாயோ அப்பொழுது கர்த்தர் சத்துருடைய கையில ஒன்று ஒப்பு கொடுக்கிறார். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்தை, கர்த்தருடைய ஆலயம், சீலோவில் இருந்து வருகிற தண்ணீர் என்ன தண்ணீராம்? அமைதலான தண்ணீர். அடுத்த வார்த்தை இருக்குது, ரேத்சீனையும் ரெமாலியனையும் சார்ந்து கொண்டு. அப்படின்னா சீரியாவின் ராஜாவையும் இஸ்ரவேலின் ராஜாவை சார்ந்து உலக வழக்கத்தின்படியாக நீ சந்தோஷம் கொண்டாட விரும்பும் பொழுது கர்த்தரை கவனிக்கிறீங்களா எல்லாரும்? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ மக்களே, எப்பொழுது கர்த்தருடைய வசனத்தின் மேல உனக்கு தாகம் இல்லையோ, கர்த்தருடைய வசனம் உன் தாகத்தை தீர்க்க வேண்டும் என்று விரும்பவில்லையோ, கர்த்தர் உன்னை சத்துடைய கையில கொடுக்கிறார். ஆமென். யாருடைய கையில கொடுக்கிறார்? சத்துடைய கையில. கர்த்தர் அதாக சொல்லப்படுது, சீலோவின் மெதுவாய் ஓடுகிற தண்ணீர்களை அசட்டை பண்ணி. அப்படின்னா கர்த்தருடைய வசனத்தை நீ ஒருவேளை ஆராதனைக்குள்ள இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய வசனத்தை உண்மையா கேட்கிறாயோ, உன் காது வழியா கேட்டு உன் இதயத்தில் பதிக்கிறாய் கர்த்தர் பார்க்கிறார். ஆமென், ஆமென். உன் காதுல ஏறுகிறது, உள்ளத்துல வருகிறதா, அது உன்னுடைய மெமரியில நிக்கிறதா, அது நாளைக்கு கிரியை செய்யுமான்னு கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் சொல்லுகிறார், சீலோவாவின் மெதுவாய் ஓடுகிற தண்ணீரை அசட்டை பண்ணி ரேத்சீனையும் ரெமாலியையும் சார்ந்து கொண்டு சந்தோஷப்படுகிறது. இன்னைக்கு பாருங்க கர்த்தர் ஸ்தோத்திரம், எந்த இடத்துல போனாலும் ஆராதனை என்பது ஸ்தோத்திரம் கொண்டாட்டமாய் மாறி போட்டது. ஆராதனை என்பது தேவனை பிரியப்படுத்த அல்ல, தேவனுடைய வார்த்தையை கேட்க அல்ல, தேவனுடைய சத்தியத்தை கேட்க அல்ல, தேவனுடைய சத்தியத்தின்படி நடக்க வேண்டும் என்கிற எண்ணம் எல்லாம் மாறி போகும் பொழுது கர்த்தர் யாருடைய கையில கொடுக்கிறார்? சத்துடைய கையில கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் ஸ்தோத்திரம், நீங்க ஏசாயா 56ஆம் அதிகாரத்தை புரட்டி கொள்ளும் பொழுது அங்கே ஆண்டவராகிய தேவன் ஸ்தோத்திரம் அது என்ன சொல்லுகிறார் பாருங்க. 56ஆம் அதிகாரத்தில் ஓரிரு வசனங்களை கூட வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். 6வது வசனம், கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். போதும். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். அந்நாள் எங்க போய் மகிழ்ந்தாள்? ஆலயத்தில் போய் மகிழ்ந்தாள். உங்களுடைய மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது? சங்கீதக்காரன் சொல்ல, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சியா இருந்தேன். ஆராதனைய மகிழ்ச்சியா ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ள யார் கையில கொடுக்கிறார்? சத்துடைய கையில கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை கர்த்தராகிய தேவன் இழக்க பண்ணுகிறார். ஆமென். ஏன்? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்,
அவன் கேட்கிற, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருந்தா எங்களுக்கு ஏன் இவைகள் சம்பவிக்கிறது? ஏன் இவைகள் எங்களுக்கு சம்பவிக்கிறது? கர்த்தர் இருக்கிறார் என்று சொன்னா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை என்ன செய்யணும்? கொடுக்கணும். கர்த்தராகி தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காதபடி எவ்வளவுதான் உழைத்தாலும் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் வேதத்தில் அதை சோத்திர கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது இல்லை. ஆனா கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்போது சொல்லுகிறார், என்னுடைய வீட்டில் கொண்டு வந்து அவர்கள் என்ன செய்வேன்? மகிழ பண்ணுவேன், மகிழ பண்ணுவேன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத குறைவுக்கு காரணம் கர்த்தர் சோத்திரம் கர்த்தருடைய ஆராதனையின் மேல அந்த சீலோவாவில் ஓடுகிற அமைதலான அது மெதுவாய் ஓடுகிற தண்ணீர் மேல தண்ணீரை அசட்டை பண்ணுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையே கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைக்கு மனிதர்கள் என்ன செய்கிறார் பாருங்க, ஒரு ஃபங்க்ஷன் சொன்னா, ஒரு ஃபெஸ்டிவல் அல்லது தங்களுடைய குடும்பத்தில் ஒரு காரியம்னா எத்தனையோ நாள் லீவ் போடுறாங்க. ஆமென். எத்தனை நாள் லீவ் போடுறாங்க? நமக்கு 7 நாள் மீட்டிங் வைத்திருந்து நான் சிலரை பார்த்தேன், ஒரு நாள் ஆகி லீவ் போட்டு வருவாங்கன்னா சோத்திரம். ஒரு நாள் கூட லீவ் போடாதவரை கர்த்தர் எப்படி பார்ப்பார்? ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு பண்டிகையே ஆலயம் தாங்க. நம்ம பண்டிகை கொண்டாட்ட எங்க? ஆலயத்தில். அழகா சொல்ல, என்னுடைய வீட்டில் கொண்டு வந்து அவர்களை என்ன செய்வேன்? மகிழ பண்ணுவேன். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொல்லப்படும். அப்ப நான் ஜெப வீட்டில் வந்து மகிழாத ஒரு நபரை கர்த்தராகிய தேவன் யாருடைய கையில கொடுக்கிறார்? சத்துடைய கையில கொடுக்கிறார். அதனால தான் அவன் சொல்லுகிறான், சோத்திரன் தன்னுடைய வெள்ளாண்மையை அறுத்து கொண்டு போய் சோத்திரம் ஆலைக்கு பக்கமாய் போரடித்து கொண்டு இருக்கிறான். அப்பவும் போய் சொல்லுகிறார், பராக்கிரமசாலிய கர்த்தரோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவன் உன்னோடு கூட எல்லாம் இருக்கிறார். நீ செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு கிதியோனை கர்த்தராகிய தேவன் தட்டி எழுப்பினார். அவனை தட்டி எழுப்பி அனுப்பினார். வேதம் சொல்லுகிறது, கிதியோன் கடந்து போனான். சோத்திரம் 7 ஆண்டு காலங்களாக அடிமைப்பட்டிருந்த அந்த இஸ்ரவேலை கர்த்தர் சோத்திரம் வெறும் 300 பேரோட போய் வெற்றி கொண்டான். ஆமென். எத்தனை பேரோட? என்னதான் பண்ணாங்களாங்க? வாசித்தா நேரம் ஆகிடும். என்னதான் பண்ணாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் கையில ஒரு பானை, பானைக்குள்ள ஒரு தீவட்டி, கையில ஒரு எக்காலம். ஒரு கையில பானையும் தீவட்டியும், ஒரு கையில ஒரு எக்காலமும். அல்லேலூயா. அங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். ஏன்னா கிதியோனோடு இருக்கிறது யாரு? கர்த்தர். அவர் சொன்னா உன்னோடு கூட இருக்கிறேன். பராக்கிரம கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஒரே வார்த்தை தான், வேற வார்த்தையே இல்லை. கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம். அப்ப ஸ்தோத்திரம் கர்த்தரை மேன்மைப்படுத்தினார்கள். ஸ்தோத்திரம். யுத்தத்துக்கு செலவிட்டது எத்தனை? ஒரு மண் பானை மாத்திரம். அல்லேலூயா. ஒரு பானை மட்டும் உடைக்கப்பட்டது, எக்காலம் ஊதப்பட்டது, தீவட்டி எரிய விடப்பட்டது. கர்த்தர் யுத்தத்தை நடப்பித்தார். எனக்கு அருமையான சகோதரனே, உன் வாழ்க்கையில் நீ எங்க அடிமைப்பட்டிருக்கிறாயோ அங்கே கர்த்தருடைய பட்டயத்தை எடுத்துக்கொள். அல்லேலூயா. நம்முடைய கையில் ஒரு பட்டயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த பட்டயத்துக்கு இன்னொரு பெயர் உண்டு, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது என்னையும் வெட்டும் உங்களையும் வெட்டும். பிரசங்கம் பண்ணுகிற நானா இருந்தாலும் அது என்னையும் வெட்டும். அது கணுக்களையும் திசுக்களையும் எல்லாம் வேறுபிரிக்கும். ஆமென், அல்லேலூயா. இந்த பட்டயத்தை கொண்டு வந்து யாரெல்லாம் யுத்தம் பண்ண ஆயத்தமோ கர்த்தருடைய ஆவியார் உனக்காக ஜெயத்தை தருவார். ஆமென். இதுல இருக்குது பாருங்க. நான் சொல்லுவேன், இந்தியாவில் இருக்கிற அரசாங்க இந்த சட்ட புத்தகத்தை கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா நீதிமன்றங்களிலும் அதில் இருக்கிறதை எடுத்து வழக்காடினால்தான் ஒரு மனிதனுடைய வழக்குக்கு இதில் இருந்து இந்தியாவுடைய சட்ட புத்தகத்திலிருந்து தான் எடுத்து தான் அது வழக்காடு மன்றத்தில் சொல்லணும். அது அமெரிக்கா சட்ட புத்தகத்தில் இருக்குது, அல்லது பாகிஸ்தானில் இருக்குது, லண்டனில் இருக்குது, யூகேல இருக்குது. இதெல்லாம் சொன்னால் இந்தியா சட்டம் ஏற்றுக்கொள்ள போகிறது இல்லை. பரலோகத்திலிருந்து சட்டம் உனக்கு நன்மை வரணும்னா இந்த சட்ட புத்தகம் தான். ஆமென். வேற மனிதர்கள் எழுதி வைத்திருக்க எந்த புத்தகமும் செல்லுபடி ஆகாது. அல்லேலூயா. எந்த அமைப்பு புத்தகமும் செல்லுபடி ஆகாது. இந்த சட்ட புத்தகம் அதான் கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்ட காரியத்தை ஒரு மனிதன் கை கொள்ளும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் அமைதலாய் இருக்க மாட்டார் என்பது என்னுடைய விசுவாசம். அல்லேலூயா. ஆண்டவரே இப்படியே கேட்கல, ஆண்டவரே இந்த வார்த்தையில் இந்த இடத்துல இவ்விதமாய் சொல்லி இருக்கிறீரே. ஆமென், அல்லேலூயா.
அல்லேலூயா. சில நேரம் நான் கர்த்தரிடத்தில் இப்படிதமாக ஒரு கேள்வி கேட்பதுண்டு. சில மனிதனுடைய ஆணவங்களும் அதிகாரங்களையும் பார்க்கும் பொழுது நான் கர்த்தரிடத்தில் விதமாக கூட நான் கேட்டிருக்கிறேன், ஆண்டவரே இந்த மனிதனுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரமா? ஆமென். இவ்வளவு பெரிய அதிகாரமா கொடுத்திருக்கிறீங்க. அவன் மனுஷனை நினைக்கிறது இல்லையா ஆண்டவரே? ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் தமிழ்நாட்டை ஆண்டவர்களை குறித்து நான் எண்ணினது உண்டு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடையாளம் தெரியாமலே போய்விடுகிறார்கள். தேவ பிள்ளை, இந்த பட்டயத்தை எடுத்து நீ யுத்தம் பண்ணுவாயா இருந்தால் உன்னை கர்த்தராகிய தேவன் ராஜாக்களுக்கு முன்னால கொண்டு நிறுத்துவார். ஆமென். பராக்கிரமசாலிய கர்த்தர் கூட இருக்கிறார். நீ ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையா இருந்தா, உனக்குள்ள அபிஷேகம் இருக்குமா இருந்தா, நீ தேவனோடு உடன்படிக்கை பண்ணது உண்மையா இருக்குமா இருந்தா, கர்த்தர் உன்னோடு தான் இருப்பாரே ஒழிய உன் சத்துரோடு இருக்க போறது இல்லை. நீ ஒருவேளை கதை சோத்துரு, நீ இவ்விதமாயிரு மாலியனையும் அவர் ஏச்சினையும் சார்ந்து நிற்கும் பொழுது கர்த்தர் உன்னை கையில ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா உலக ஞானம், என்ன ஞானம்? உலக ஞானம். உலகத்தில் அப்படி இருந்தாதான் வாழ முடியும். தேவப்பிள்ளை, இந்த வேதத்தின்படி நடந்தால்தான் வாழ முடியும். வேற எந்த புத்தகத்தின்படி வாழ்ந்தாலும் வாழ முடியாது. நான் உங்களுக்கு அறிவுக்காக சொல்றேன். நேற்று கூட மாலையில சொன்ன ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் நான் கோடம்பாக்கத்தில் இருக்கும் பொழுது நான் இருந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த காம்பவுண்டுக்குள்ளால காவல்துறையினர் வந்திருக்கிறார்கள், போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கிறான்னு சொல்லி எனக்கு அழைப்பு விட்டார்கள். நான் வேக வேகமாக கடந்து வந்தேன். அப்பொழுது என் மீது ஒருவர் ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி, ஸ்தோத்திரம் இவரால் எனக்கு இங்கே இருக்க முடியவில்லைன்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்லியிருந்தார். நான் போகும்பொழுது அந்த காவல்துறையினர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் நல்ல பட்டம் பிடித்திருந்தார், கையில் நிறைய கயிறெல்லாம் கட்டியிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரிடத்துல போய் அவர் கேட்டார், நீங்க தான் இந்த நபரா? ஆமா நான் தான். உங்களை பத்தி இப்படியாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்களே. நான் சொன்னேன், அவங்களுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லையே, நான் கொடுத்தேன்னு யார் சொன்னா? அல்லேலூயா. அப்படியே அவர்கள் விசாரித்து கொண்டிருக்கும் பொழுது ஸ்தோத்திரம் நான் காரியத்தை விளக்கம் சொன்னேன். அதை இப்போ இங்கே சொல்ல முடியாது. விளக்கம் சொன்ன நீங்க இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா நாங்களே அதுக்கு நடவடிக்கை எடுப்போம். நாங்களே அதற்கு நடவடிக்கை எடுப்போம். நான் கையில் வேத புத்தகத்தை வைத்திருந்தேன், தூக்கி காண்பித்து சொன்னேன், இந்த புத்தகத்தில் அதற்கு இடமில்லை. உங்ககிட்ட தரதுக்கு இந்த புத்தகத்தில் இடம் இல்லை. இந்த புத்தகத்தை எழுதினவர் கொடுத்தவர் அதன் காரியத்தை செய்வார்னு சொன்னோம் பாருங்க. உடனே அந்த நபர் சொல்லுகிறார், சார் சொல்லாதீங்க சார், நீங்க இந்த புத்தகத்தை வைத்து வழக்காட போறீங்கன்னு அவங்களுக்கு வேதனை வரும் சார். அதனால என்ன பண்றாரு, கையில கயிறு கட்டி இருக்கிறாரு, பட்டை அடிச்சிருக்கிறாரு. அவர் சொன்னார், நான் இதை வேற ஒன்றும் செய்யலை, கையில் இருந்த வேத புத்தகத்தை தூக்கி அப்படின்னு, இந்த சட்ட புத்தகத்தில் உங்ககிட்ட கொடுப்பதற்கு அனுமதி கர்த்தர் தரவில்லை. அல்லேலூயா. அவர் சொன்னார், நான் ஒரு கிறிஸ்தவ கல்லூரியில் படித்தேன், ஆனால் இந்த புத்தகத்துக்கு எதிர்த்து நிற்கிற ஒருவன் வென்றதா இல்லை சொல்லிட்டு சொல்றார். சோத்திர என் நம்பரையும் வைத்துக் கொள்ளுங்க, இன்ஸ்பெக்டர் நம்பரையும் தந்துடுறேன், எந்த பிரச்சனை வந்தாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, அந்த நம்பர் என்கிட்ட இருக்கு, நான் இது வரைக்கும் ஃபோன் பண்ணதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சட்ட புத்தகத்துக்கு முன்னால, இந்த பட்டயத்துக்கு முன்னால எந்த மனிதனும் நிற்க முடியாது. ஒருவேளை எப்படிப்பட்ட வீரமுள்ளவன் நிற்க முடியாது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த 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 பட்டயத்தை எடுத்து எத்தனை பேர் யுத்தம் பண்ண போறீங்க? இந்த பட்டயம் தாயா எனக்கு முக்கியம். அல்லேலூயா. இந்த பட்டயம் இல்லாம நம்ம யுத்தத்துக்கு போகவும் கூடாது. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ மக்களே, ஒருவேளை சத்துருவின் கையில் ஒன்று ஒப்பு கொடுத்திருந்தா கர்த்தருடைய பட்டயத்தை கையில் எடுத்தால் போதும், யுத்தத்தை கர்த்தர் நடப்பித்து தருவார். ஆண்டவரை இயேசு சொன்னார், உலகத்தின் முடிவறிந்த சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். மத்திய 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப எது வரைக்கும் கூட இருப்பாராம்? உலகத்தின் முடிவு வரைந்த சகல நாட்களில் நான் உங்களோட இருக்கிறேன். ஆமென். ஆனா இவ்விதமாய் சொன்னாலும் சிலருடைய உள்ளங்களில இன்னும் ஒரு கேள்வி எழும்புகிறது. அல்லேலூயா. ஒரு காரியத்தை மட்டும் நினைவுபடுத்தி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தை கடந்து வாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். மத்திய 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவை அவர்கள் கை கொள்ளும்படி அவருக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிய சகல நாட்கள் உங்களோட இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அப்படின்னா இந்த வேதத்தில் சொல்லப்பட்டவைகளை எல்லாருக்கும் என்ன செய்யணுமா? உபதேசம் பண்ணணும். இந்த உபதேசம் பண்ணுங்க, உலகத்தின் முடிவறிந்து நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்படின்னா கர்த்தருடைய வேத வசனத்தை தான் ஒரு விசுவாசி கையில் எடுக்கணும், அதை கேட்கணும்,
அதன்படி செயல்படும் பொழுது உலகத்தின் முடிவறிந்த கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறார்? விசுவாசிக்கிற தேவ மக்களோடு கூட இருக்கிறார். இப்ப 24ஆம் அதிகாரம், லூக்கா 24ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவருடனே தங்கும்படி உள்ளே போனார். ஒரு இல்லையா சொல்லுங்க. இதை நீங்க வீட்டில் வாசித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அண்டே தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவூர் கிராமத்துக்கு போனார்கள். அல்லேலூயா. அப்படின்னா எருசலேமை விட்டு விட்டு எம்மாவூருக்கு போகிறார்கள். எங்க போறார்கள்? எருசலேமை விட்டு விட்டு எம்மாவூருக்கு போகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் ஒருவன் எருசலேமை விட்டு விட்டு எரிகோவுக்கு போனான். ஒருவன் எங்க போனான்? எருசலேமை விட்டு விட்டு எரிகோவுக்கு போனா அவன் கள்ளர் கையில் அகப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே ஸ்தோத்திரம் 2 பேர் ஒன்றாய் சேர்ந்து எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு, அப்படின்னா 7-8 மைல் தூரம் உள்ளதான எம்மாவூர் கிராமத்துக்கு போனார்கள். அங்கே நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் ஸ்தோத்திரம், இயேசு அவர்களோடு கூட நடந்து போகிறார். அவர் நடந்து போய் அவர்களோடு சம்பாஷிக்கிறார். தேவப்பிள்ளையே, தங்களோடு கூட வருகிற இயேசு யார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். தங்களோடு பேசுகிறவர் யார் என்று அறியாதிருந்தார்கள். இன்றைக்கு கூட உன்னோடு பேசுகிறவர் யார் என்று நீ அறிந்தால் நலமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அறியாததுனால சோத்திரம் அவரோடு பேசி கொண்டு போகிறார். சாயங்காலமான பொழுது அவர் கடந்து போகிறவர் போல காணப்பட்டார். அப்பொழுது சொல்லுங்க, சாயங்காலம் ஆயிட்டே, பொழுதும் போயிட்டே, எங்களோடு கூட தங்கிரும் என்று சொன்னவர் உள்ளே போனார். உள்ளே போன பொழுது பாருங்க, அவங்க வீட்டில் போய் அவங்க அப்பத்தை எடுத்து தேவன் ஆசீர்வதித்து கொடுத்தார். இயேசு என்ன பண்ணி கொடுத்தார்? ஆசீர்வதித்து கொடுத்த பொழுது அவருடைய கண்கள் திறந்தது. அப்பொழுதுதான் இயேசு என்று அறிந்தார்கள். இன்னைக்கு அநேகர் இயேசு தன்னோடு பேசுகிறது அறியாம இருக்கிறாங்க. அப்ப இயேசுன்னு அறிந்தோன்னு அவர் என்ன செய்தார்? அவர் போயிட்டார், காணாமல் போயிட்டார். இப்பதான் சொல்லுகிறாங்க, அவர் நம்மோடு பேசின போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அந்நேரமே மறுபடியும் எங்க போறாங்க? எருசலேமுக்கு போறாங்க. மறுபடியும் எங்க போறாங்க? எருசலேம் போறாங்க. அங்க போய் பார்த்தா 12 பேர் அங்க இருக்கிறாங்க. நடந்த எல்லாவற்றையும் சொல்லுகிறாங்க. சொல்லி பேசிட்டு இருக்கும் போது அங்கேயும் போய் நிற்கிறார். உங்களுக்கு என்னது? சமாதானம். இன்றைக்கு என்னோடு உங்களோடு கூட கடந்து வர கர்த்தர் இருக்கிறார். இதில் இந்த எருசலேமிலிருந்து எரிகோவும் எருசலேமு எம்மாவும் 2 காரியத்தை சொல்லி நம்ம ஜபிக்க போகிறோம், விசுவாசித்து ஜபிக்க போகிறோம். தேவப்பிள்ளை, நீ ரட்சிக்கப்பட்ட தேவப்பிள்ளையா இருந்தா, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டதா இருந்தா, நீ எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போய் கள்ளர் கையில் அகப்பட்டாலும் உன்னை விட போறதில்லை. நீ எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு போனாலும் உன்னை விட போறதில்லை. புரியுதுலையா உங்களுக்கு? அல்லேலூயா. எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு போனவர்கள் நடந்து போனார். ஆமென். கூட நடந்து போய் அவரோடு பேசுகிறார். நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ இயேசுவோடு கூட உடன்படிக்கை பண்ணது உண்மையா இருக்குமா இருந்தால், நீ எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு போனா கூட நடந்து வருகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வந்தது மாத்திரமில்லை, ஆசீர்வாதத்தை கொடுத்து தன்னை வெளிப்படுத்தினார். ஆமென், ஆமென். அதே நேரத்தில் லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான். கள்ளர் கையில் அகப்பட்டான். ஆமென். கள்ளர் கையில் அகப்பட்டு அவன் குற்றுயிராய் கிடக்கிறான். எப்பொழுது அவனுடைய ஜீவன் போகும் என்று தெரியாது. அங்கே பார்க்கிறோம், சோத்திரம், முதலாவது ஒரு யார் வந்தது? ஆசாரியனா லேவியனா? அல்லேலூயா. ஆசாரியன் வந்து பக்கமாய் விலகி போனான். லேவியன் வந்து பக்கமாய் விலகி போனான். ஆனா சமாரியனாக வந்து தூக்கி எடுத்து காயத்தை கட்டி தன் சுய வாகனத்தின் மேல ஏற்றி கர்த்தர் ஸ்தோத்திரம் மறுபடியுமாக சத்திரமாகிய தன்னுடைய ஜெப வீட்டில் கொண்டு வந்து சேர்த்தார். சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இந்த வார்த்தை எதுக்கு சொல்லுகிறேன்னா, நீ தேவனுடைய அன்பை ருசித்த தேவ பிள்ளைன்னா, நீ எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு போனாலும் விட போறதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ குற்றுயிராய் கிடக்கிற ஒன்னையும் தூக்கி எடுத்து கொண்டு வர கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நீ இன்னைக்கு ஒருவேளை ஒழித்து மறைந்து வாழலாம். ஒருவேளை நீ ஆண்டவராகிய தேவனோட உடன்படிக்கை பண்ணதை மறந்திருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திர கிதியோன் சொல்லுகிறான், நீர் எங்களோடு கூட இருந்தா, எங்களுடைய பிதாக்கள் சொன்னார்களே, அந்த அற்புதம் எங்கே, அந்த அடையாளம் எங்கே? அல்லேலூயா. நீ செயல்பட்டால் தான் அற்புதம் நடக்கும்.
நீ செயல்படாமல் அற்புதம் நடக்க போவது இல்லை. கிதியோன் பயந்து மறுபடியும் ஒதுங்கி இருப்பானா இருந்தால் போய் கர்த்தர் ஸ்தோத்திரம், அவன் அங்கிருந்து எல்லா விதமான பலிபிடங்களையும் பாகாலின் பலிபிடங்கள் எல்லாம் உடைத்து போட்டான். நீ பாகாலின் பலிபிடத்தை உடைத்து விட்டு கர்த்தராகிய தேவனுடைய பட்டயத்தை கையில் எடுக்கும் பொழுது கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். கிதியோன் இஸ்ரவேல் எத்தனை ஆண்டு அரசாண்டான்னு தெரியுமா? 40 ஆண்டு காலம் விசாரித்தானா. ஆமென், ஆமென். அவன் அறியாமல் கர்த்தர் ஸ்தோத்திரம் தன்னுடைய களஞ்சியத்தில் கர்த்தர் மன்னித்துக் கொள்ளுங்க, அந்த வெள்ளாண்மை அறுத்து எங்க கொண்டு அறுக்கிறாங்க, அடிக்கிறாங்க. ஆலைக்கு சமனை நீ ஒதுங்கி இருக்கிற. உன்னை பார்த்தா கர்த்தர் சொல்ல, நீ ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, உனக்குள்ள அபிஷேகம் இருக்கு, நீ இன்னும் ஒழித்து நடக்காதே. அல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்கிற கர்த்தரோடு கர்த்தராகிய தேவன் இருந்த ஸ்தோத்திரம். யோசேப்பை குறித்து பார்த்தோம், தாவீதை குறித்து பார்த்தோம், எலிசாவை குறித்து பார்த்தோம். அல்லேலூயா. அதுக்கு மேல கர்த்தர் ஸ்தோத்திரம். நாம் சிந்தித்த கிதியோனோடு கூட கர்த்தர் இருந்தார். இன்னைக்கு உன்னோடு கூட ஒரு தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஒருவேளை கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவரை சொல்லுகிறதுனால சொல்லுகிறேன், நீ ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டது உண்மையா இருக்குமா இருந்தா உன்னை எந்த இடத்திலும் கர்த்தர் விட போறது இல்லை. உன்னை கொண்டு வந்து நிறுத்தாமல் விட போகிறதே இல்லை. அல்லேலூயா. பேதுரு மறுதலித்து பின்வாங்கி போனான், விட்டாரா? விடல. அல்லேலூயா. பேதுரு கதை சொல்ற மீன் பிடிக்க போறேன்னு போனா விட்டாரா? விடல. உன்னை கர்த்தர் எதற்காய் தெரிந்து கொண்டாரோ அதை நிறைவேற்றாமல் கர்த்தர் விட போவதில்லை. அல்லேலூயா. நீ எங்கே ஒழித்து ஓடினாலும் கர்த்தர் விட போவதில்லை. ஆனா கர்த்தர் சொல்ற சத்துருடைய கையில கர்த்தர் அவர் ஒப்பு கொடுத்து நீ வேதனை அடைவதற்கு முன்பாய், ஆண்டவரே நீ என்னோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம், இந்த பட்டயத்தை எடுத்து நான் யுத்தம் பண்ண போகிறேன். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயமே மாறினது போல என் கையில் அந்த பட்டயத்தை தாரும் ஆண்டவரே. இந்த வேத வசனத்தின்படி நான் செயல்பட போறேன் ஆண்டவரே, என்னை உபயோகப்படுத்தும் என்று சொல்வாயா இருந்தால் கர்த்தர் இன்றைக்கு ஆமென் கர்த்தர் ஸ்தோத்திரம். அன்றைக்கு மோசே சொன்ன அதே வார்த்தை, உங்கள் தேவனாய் அவர்களுக்கு நீங்க பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமான. முழங்கால் படியிடுவோமா? நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், நமக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் யார்? தேவ சன்னம் துன்பப்படும் பொழுது ஸ்தோத்திரம் இம்மானுவேலாய் இறங்கி வருகிறவர், அன்றைக்கு இறங்கி வந்தவர், இன்னைக்கு எனக்காய் உங்களுக்காய் கடந்து வருகிறவர், அன்றைக்கு கிதியோனை தேடி கடந்து போனவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவன் இருந்த இடத்துல கடந்து போய் அவனை பார்த்து பராக்கிரமசாலி என்று அழைத்தவர். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரனை பார்த்து கர்த்தர் அழைக்கிறார். ஒருவேளை நீ எருசலேம் விட்டு எம்மாவூருக்கு போறது போல நீ காணப்படலாம். ஆனா கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தராகிய தேவனை விட்டு விலகி போவதை கர்த்தர் விடுவதில்லை. உன்னையும் கர்த்தர் மறுபடியும் எருசலேமின் வாழ்வை காண பண்ணுகிறவர். அந்த எம்மாவூர் சீஷர்கள் 100 பேர் அபிஷேகம் பெற்ற பொழுது அவர்களும் பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு சொல்லிவிட்டு போனார், நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றலான பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன், அவர் என்னாலும் உங்களோடு கூட இருப்பார், என்னாலும் உங்களோடு கூட இருப்பார். அருமை சகோதரனே சகோதரியே, ஆண்டவரை பார்த்து சொல், ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே என் வாழ்நாள் முழுவதும் என்னோடு கூட இருக்கும்படிக்கு ஆண்டவரே நான் இப்பொழுது என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே எத்தனை பேர் கேட்க போறீங்க? என்னை விட்டு போய்விடாதோ, எங்களை விட்டு போய்விடாதேயோ. அல்லேலூயா. அந்த எம்மாவூருக்கு போன சொன்னார்கள், அவன் எங்களை விட்டு கடந்து போக வேண்டாம், பொழுது போயிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களோடு தங்கியிரு. அவர் தங்கி இருக்க கடந்து போனவர். மறுபடியும் எம்மாவூரில் இருந்தவரை எருசலேமுக்கு திரும்பி வர பண்ணினார். வேதம் சொல்லுது, அந்நேரமே திரும்பினார்கள். இன்னைக்கு திரும்பி வருவாயா? கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் தாகமுள்ளவனாய் மாறுவாயா? கர்த்தருடைய ஆலயத்தின் மேல, கர்த்தருடைய ஜெப வீட்டின் மேல உனக்கு தாகம் வருமோ? ஆமென். அல்லேலூயா. சீலோவாவிலே மெதுவாய் ஓடுகிற தண்ணீரை நீ அசட்டை பண்ணாதே. கர்த்தராகிய தேவன் உனக்கு நிறைவான பலனை வைத்திருக்கிறார், உனக்கு மேன்மையான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு சகோதரா, உன் வாழ்க்கையானது இன்னைக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் ஒரு தண்ணீரற்ற நிலம் போல காணப்படுகிறது அல்லவா? ஹல்லேலூயா. உன் உழைப்புகள் வருமானங்கள் எல்லாம் அவன் எங்கேயோ போகிறது என்று வேதனைப்படுகிறாயே. உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா. நீ எருசலேமுக்கு திரும்பி வா, நீ எருசலேமுக்கு திரும்பி வா, எருசலேமுக்கு திரும்பி வா. நீ காயப்பட்டவனாய் இருந்தால் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அல்லேலூயா. சமாரியனாக உன் அருகாமையில் வந்திருக்கிறேன். ஓ ரீகா பாபாரா ரிகதனா கமாரியா. நமக்கு ஒரு நல்ல சமாரியன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, உனக்கு இருக்கிற எந்த பிரச்சனை குறித்தும் எவைகளை குறித்தும் பயப்பட வேண்டாம்.
அவர்களை குறித்து பயப்பட வேண்டாம் நீங்கள் என்று சொல்லி மோசே சொன்ன வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் விதமாய் நினைவுபடுத்துகிறார். உனக்கு இருக்கிற போராட்டம் என்ன, உனக்கு இருக்கிற கஷ்டம் என்ன, உனக்கு இருக்கிற நெருக்கம் என்ன, உங்களோடு கூட இருக்கிற உன்னோடு கூட இருக்கிற கர்த்தர் உண்டு. அவர் வல்லமையும் பயங்கரமானவர். அவர் உனக்காய் கிரியை செய்வார், எனக்காய் கிரியை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே எனக்காக நீ எழுந்தருளுவீரையா. ஹல்லேலூயா. ஒரு மகிமையான காரியங்களை செய்ய ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார், ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார். யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை, தெரிந்தவர் விட்டிடுவாரோ? அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை, தெரிந்தவர் விட்டிடுவாரோ? பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமை படுத்திடுவார், உன்னை மகிமை படுத்திடுவார். என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. பலவீனனாவதில்லை, இல்லை இல்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. இல்லை இல்லை, பலவீனனாவதில்லை. இல்லை இல்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. ஒரு சாபம் உன்னை அணுகுவதில்லை, ஒரு சாபம் உன்னை அணுகுவதில்லை. என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. வியாதிகள் வருவதில்லை, இல்லை இல்லை, பாதைகள் தொடர்வதில்லை. வியாதிகள் வருவதில்லை, இல்லை இல்லை, வாதைகள் தொடர்வதில்லை. ஆட்டுகள் முடிவதில்லை, ஆட்டுகள் முடிவதில்லை. அவர் கிருபையும் விலகுவதில்லை, அவர் கிருபையும் விலகுவதில்லை. என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர் என்
முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கும் என்றும் சேரும் பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கும் என்றும் சேரும் பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ ஒன்றுக்கும் பயந்து விடாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடியால் நான் எதற்கும் பயப்படுவதில்லை. கர்த்தராகிய தேவன் என்னோடு கூட. கர்த்தருடைய பட்டயம் என்னுடைய பட்டயமாய் மாறும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருடைய பட்டயத்தை எடுத்து நான் யுத்தம் பண்ணுவேன். எனக்காய் யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் உண்டு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உலகத்தின் முடிவு பரியந்தோ சகல நாட்கள் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னாரே, அந்த இயேசு சொன்னார், நான் உங்களுக்காய் தேற்ற பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன். அவர் என்னாலும் உங்களோடு கூட இருந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார், உன்னை பலப்படுத்துவார், பலனால் நிரப்புவார். ஹல்லேலூயா. எல்லா விதமான எதிரடியான கிரியைகளையும் அழித்து அவர் ஜெயம் தருவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெயமாய் நடத்துகிற கர்த்தர் உண்டு. அவர் வல்லமையும் பயங்கரவுமானவர். நானும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நல்ல தேவனே, தர்மியான மத்தியான வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் கடைசி பகுதி வரை எங்களை கொண்டு வந்து விட்டீர். அதற்காக உமக்கு நன்றி. இந்த வருஷத்தின் முழு ஆரம்பம் முதல் இதுவரையிலுமாய் கடந்து வந்த பாதையில் எத்தனையோ விதமான போராட்டங்களும் நெருக்கங்களும் ஆண்டவரே, ஆனாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை இதுவரையிலும் நடத்தி கொண்டு வருகிறீரப்பா. விசேஷமா இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும்படியாக ஆண்டவரே, நீ தெரிந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஐயா. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீ இருக்கிறீர் என்பதை இந்த தேசம் அறிகிற விதத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யோசேப்போடு கூட கர்த்தராகிய தேவன் இருந்ததை போத்திபாரும் பார்வோனும் அறிந்தார்கள் ஐயா. ஆண்டவராகிய தேவனே ஸ்தோத்திரம், நீ தாவீதோடு இருந்ததை கண்டு சவுல் ராஜா பயந்தான் என்று எழுதியிருக்கிறப்பா. அதுபோல கர்த்தராகிய தேவன் கூட இருந்தவர்கள், ஓ நீர் யாரோடெல்லாம் இருந்தீரோ அவர்கள் எல்லாம் கர்த்தர் தேசத்தில் உயர்த்தினீர் ஆண்டவரே. அதுபோல உலகத்தின் முடிவர் எந்தோ சகல நாட்கள் உங்களோடு இருக்கிற வாக்கு தந்து இருக்கிறேன். இந்த வார்த்தையின்படியாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எங்களோடு கூட இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் கூட கர்த்தர் இருந்து இந்த தேசத்தில் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தாவே பல நெருக்கத்தின் நடுவிலும் வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். சில கர்த்தாவே காயப்பட்டு குற்றுயிராய் இருக்கலாம். ஒருவேளை சில எருசலேம் விட்டு எம்மாவூருக்கு போறது போல என்ன செய்யலாம் என்று ஏக்கத்தோடு இருக்கலாம். ஆண்டவரே சிலரை கர்த்தாவே ஸ்தோத்திரம் லேவி என்னும் ஆசாரியனும் கைவிட்டது போல ஓ அநேகர் கைவிட்டு இருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் கைவிடாத தேவன் உடைய பிள்ளைகளை கரங்களை பிடித்துக் கொள்வீராக, உடைய பிள்ளைகளை சுமப்பீராக. உடைய பிள்ளைகளை மறுபடியுமாய் ஆண்டவரே எருசலேமின் வாழ்வை காண்பதற்கு கர்த்தர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு கர்த்தர் இடைபடுவீராக. மீதமுள்ள இந்த வருஷத்தின் நாட்களில் சமாதானம் கிருபை ஒரு தொடர்ந்து நடத்துவீராக. வருகிற வருஷம் எல்லாருக்கும் இன்பமாயிருக்க கிருபை தாரும். தேவ சமாதானம் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவா இருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிடைய சிநேகமும் ஐக்கியமும் பாதுகாவலும் சமாதானமும் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற சகல தேவ மக்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுடைய தேவனாய் இருந்து உங்களை சகல நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை மூடி சூட்டுவார். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
Dear listeners, request you to download our new FGPC FM application from the Play Store and enjoy listening to the gospel music. You can also stream our songs using TuneIn Radio, which is available under all platforms. Thank you for choosing FGPC FM. May God bless you all.